டேய் கவின், டேய் கவின், எங்க போனா? இப்பெல்லாம் முடிச்சு கிடந்தான். இல்ல 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 கவினே. கவின் தூங்கிட்டான். கவின் கிட்டதான் சாவி இருக்குது. நான் வேணா எடுத்துட்டு வரட்டா? சரி, எடுத்துட்டு வரேன். அது பண்ண அவசியம் இல்ல. இவன் ரொம்ப பேசுவான. என்ன அப்படி சாவி கொடுக்குற மாதிரி எங்க அண்ணன் மயக்கலன்னு பாக்குறியா? அதுக்கு வேற ஆள பாரு. எங்க அண்ணனுக்கு சாவி எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஒச்சாவி எது உண்டு அதை பார்த்துட்டு போ. வந்துட்டா மயக்கதுக்கு. உடனே பார்த்து எங்க அண்ணன் மயங்க மாட்டாரு. கட்டியா? மயங்கதுக்கு நிறைய பேர் இருப்பானுங்க. ஓடி. இப்படி பேசுறான். எனக்கு யாரையும் மயக்கணும்னு அவசியம் இல்ல. மயக்கணும்னு அவசியம் இல்லாமதான் எங்க அண்ணன் போறதுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கியோ? ஏன் எங்க அண்ணனுக்கு நாங்க இல்ல? எங்க அண்ணனுக்கு எதுனா நாங்க செஞ்சுடுவோம். வேலை எதுவும் மட்டும் பார்த்துட்டு போடி. இன்னைக்கு சாவி கொடுப்ப, அப்புறம் சாப்பாடு கொடுப்ப, அப்புறம் பெட்ல இடங்கப்ப. போடி. மயக்கிறதுக்கு அவசியம் இல்லாமதான் காலையில 4 மணிக்கு எங்க அண்ணன் எப்ப போவான்னு காத்துட்டு இருந்தியா? அப்பதான் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி மயக்கலான்னு பாத்துருக்க. ஓ பாச்சா எங்க பழிக்காது. உனக்கு மயங்கறோன்னு எங்க அண்ணன் கிடையாது. எங்க அண்ணன் கவிதை கூப்பிட்டா உன்ன கூப்பிடலையா? பல்ல காட்டுக்கிட்டு வாரா. சரி நீ போன பாத்துக்கிற. இல்லண்ணா இவெல்லாம் இப்படியே விடக்கூடாது. பாருங்க எப்படி மயக்க வந்து நிக்காது. இதுல நீ கண்டுக்காதண்ணே, நான் பாத்துக்கிறேன். இவ அப்பனுக்கும் இவளுக்குலாம் எப்படி தண்டனை கொடுக்கணும் எனக்கு தெரியும்ண்ணே. நீ கவலைப்படாதண்ணே. என்னடா என்னாச்சு? பாருங்க நம்ம அண்ணன் எப்ப வெளியில போவா? போய் மயக்கலான வந்து நிக்கான. இவ அப்பம் பண்ணதுக்கு இன்னும் இந்த வீட்டை வச்சுக்கோல்ல. எல்லாம் அதை சொல்லணும். சொல்லணும் எதுக்காக இந்த வீட்டை விட்டு அனுப்பாம வச்சிருக்கான்னு தெரியல. ஆமா உனக்கு 4 மணிக்கு இங்க என்ன வேலை? நீ விடுன, நாங்க பாத்துக்கிறோம். நீ டென்ஷன் எடுக்காத. நீ கிளம்பு. சாவி தானே. நீ டென்ஷன் எடுக்காதண்ணே. இவ்வளவு வச்சு நெட்ல வைக்கணும். நீ போன இன்னொரு வாட்டி பொல்ல கட்டிட்டு வரல நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வீட்டை நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வந்துட்டான் நான் எடுத்து தரட்டு மாதிரி மூஞ்சி மோகனி பாரு. பார்த்தல எனக்கு உன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல. பார்க்காமலே போயிட்டான். காலையில எங்க அண்ணன் உன் முகத்தை முடிச்சுட்டு போயிருக்கான். இன்னைக்கு வழங்கின மாதிரி தான். இங்க பாரு உனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. அவ்வளவுதான். அதை தாண்டி வரக்கூடாது. அதுவும் எங்க கிங்ஸ் சொன்னதுனாலதான் எங்களுக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. உன் அப்பா சிக்கிற வரைக்கும் தான் அதுவும் இந்த வீட்டை நீ இருக்க முடியும். உன் அப்பா சிக்குது அன்னைக்கு இருக்குது உனக்கு. எவ்வளவு நாள் உங்க அப்பா ஓடி ஓடிதானே நானும் பாக்குறேன். இங்க பாரு பெரியமா, இவளெல்லாம் அடிக்கடி உள்ள வரக்கூடாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல உள்ள வந்தா ஒரு நாங்க யாருன்னா அதுக்கு தாண்ட வேண்டியது இருக்கும். இப்ப அவ எவ்வளவு காலையில திட்டிட்டு இருக்கியா? நான் மயக்கலான்னு பாக்குறேன். ஆமா அம்மானு பார்க்க மாட்டேன். யாரு பொண்டாட்டி? ஏன் எனக்கு இவ பொண்டாட்டியா? இன்னொரு திரும்ப உங்க வாயில இருந்து அப்படி வந்துடு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. என்ன தெரியுமா இல்லைன்னா இந்த சப்போர்ட்ல எங்க வேண்டாம். அவன் ஏன் உங்களுக்கு இப்ப நல்லா தெரியல. நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு துரோகி துரோகி யார மன்னிச்சாலும் இவ அப்ப இவ கூட பிறந்தவன் எவனையும் நாங்க மன்னிக்க மாட்டோம். மன்னிக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்ல. இவளுக்கான இடம் எதுவோ அவங்க மூடிட்டு இருக்க சொல்லுங்க. பேச மாட்டேங்க. நீங்க தான் ரொம்ப பேசுறீங்க. அவன் வலிய மனசுக்குள்ள வச்சுக்கணும். எங்களுக்கு வைக்கணும் அவசியம் இல்ல. என்ன இருந்தாலும் அவ சான் பொண்டாட்டிதான். அத மறந்துடாதீங்க. அம்மானு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். வந்துட்டாங்க அம்மா மாதிரி துரோகி பிள்ளைய. இவன் ஒப்பம் பத்த பாதைக்கு இவன் எனக்கு அம்மா மாதிரியா? கோயிலுக்கு செருப்பா அடிப்பேன். நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். போங்க அவரு உங்களை நான் சாச்சு போங்க. ரவுடி பே நீ ரவுடி பே போய்க்கு பே விளங்காத பே. என்ன வாட்டி பார்த்து அம்மா மாதிரி அப்படி இப்படி நீ ஏதாவது சொன்னீங்க. இந்த அம்மா பண்ண பாட்ட பார்க்க வேண்டியது இருக்கும். சொல்லிட்டேன். இதுதான் என் அண்ணனை இவன் மயக்கம் வந்தது கடைசியா இருக்கணும். இன்னொரு வாட்டி நான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப சொன்னேன் ஒட்டிப்பேன். எப்படி பேசுறான்? இவனை பெத்ததுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாம். கடைசி விட்ட கழுத வெட்டியா வந்திருக்கு. மறுபடியும் சொல்ல கூடாது. இனிமேல் எங்க அண்ணனுக்கு பக்கத்துல உன்னை பார்த்த சொட்டை எண்ணிடுறேன். வந்துட்டாங்க அக்கால் தங்கச்சி மயக்கதுக்கு. சொல்லிட்டு இருக்க முடியாது. என் அண்ணனை மயக்கி வாழ்ந்துடாது. கனவுலையும் காணாத. நடக்காது. நடக்க விட மாட்டோம். மறுபடியும் எங்க அண்ணனுக்கு சர்வசங்கரத்தை கொடுத்த தொலைச்சி எதுவும் பண்ணல.
சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி சாரி வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். சரி அபியக்கா, அழாதீங்கக்கா. சரி சரி அழாத, முரட்டு பயில. என்ன பண்ண? நான் மயக்கவே இல்லை. நான் எதுக்கு மயக்கணும்? இவனை பெத்ததுக்கு நான் பெக்காமலே இருந்திருக்கலாம் பாத்துக்க. இவெல்லாம் உருப்படாதுக்கா. வீட்டுக்கு வந்திருக்க மருமக்கள் இப்படி பேசுதமே கொஞ்சமா இவனுக்கு. இவன் கிங்ஸ்ல எங்க போனா? விடுங்க, பிற மறுபடியும் அதுக்கும் சேர்ந்து கத்திட்டு கிடப்பானுவன். விடுங்க. இல்ல இந்த சாணு பயிலாதே இல்ல பிள்ளை பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கானு பாரு. அவன் அப்படியே காட்டி கொடுத்துட்டு போன மாதிரி போயிட்டானே. நானும் சாணி ஏதாவது வாய் திறப்பான்னு பார்த்தா பாத்துக்கிட்டு போயிட்டான். அவன் தம்பியார் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டானே. அம்மா அவன் கிங்ஸ் எங்க போனா? அவன் தூங்கிட்டான்னு நினைக்கேன். இல்லக்கா, இங்க எல்லாமே கள்ள பயிலதான். பேசிட்டு உள்ள இருப்பானா இருக்கும். இந்த மனுஷன் கூட முடிச்சுதான் கண்டு பாத்துக்கங்க. இத சத்தம் கேட்க நீ என்னதான் அனுப்பி விட்டுச்சு. வெளியில வந்து பாத்துக்கான்னு பாருங்க. எல்லாம் கூட்டு பழனி பாவலதான். இங்க பாரு, அவங்களே அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் போது நாம ஏன் இருக்க கூடாது? என்ன சொல்லுதியா? ஆமா, டா வா வீட்டால உள்ள தூங்கிட்டு கிடக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. இந்த மனுஷன் உள்ள தூங்குற மாதிரி நடிக்குது. நான் சொன்னேன் ஒரு எட்டு பாத்துட்டு வாங்க, அபி பிள்ளை அந்த பேர்ல திட்டுதானுவேன்னு. எனக்கு தூக்கமா வருதுன்னு தூங்கிட்டு கிடக்குது. ஆனா முழிச்சுதான் கிடக்குது. ஒரு வார்த்தை வந்து சத்தம் போடலையே. இந்த மனுஷன் அதே மாதிரிதான் பாத்துச்சு. இப்ப சொல்றேன் பாக்கியம், இனி எவனையும் இங்க திட்ட விடப்படாது. சரிதாக்கா, அவனுக்கு அவளை இருக்கும்போது நாம எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்க. நாளைக்கு இவளுக்கு அந்த மாதிரி நமக்கு வராது என்ன நிச்சயம் இருக்குங்க? எப்படி பேசாமத்துல நான் பெத்தது வரட்டும், சோத்துல விஷத்தை வைக்க. இந்த விட்டு பேரும் எல்லாத்துக்கும் ஒண்ணு போல இளவு எடுக்குது. அவன் பேசுறத ஒரு வார்த்தை எடுத்து பேச வேண்டியது. நீ எப்படி எடுத்து பேச முடியும்? தப்பு என் மேல இருக்குது இல்ல. உன் அப்பா பண்ணதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உன் அப்பா பண்ணதே உனக்கு தெரியாது, உன் அப்பா உசுரோட இருக்கானே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் மேல பழிய போட்டானோன்னா அப்படி இல்ல. நாங்க இங்க கண்ணி சிந்தனாதான் நிச்சயமா எங்க அப்பா வெளியில வருவாரு. அக்காவுக்கு தங்கச்சி தப்பாம இருக்கா, அது சரிதாமா. அதுக்காக இப்படியே வேதனைப்படுத்துவானுவ? இல்ல, என் அப்பா செஞ்சது ஒண்ணு சாதாரண வேலை இல்லையே, கொடூரமான செயல். அதுக்கான தண்டனை அனுப்பிச்சுதானே ஆகணும். அவரு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு, தண்டனையை நாங்க அனுப்பிக்கிறோம். அன்னைக்கு ஒரு அனுப்பிச்சிருந்தா நாங்க எதுக்கு இந்த தண்டனை அன்னைக்க போறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். நிச்சயமா பாவம் பண்ணனா அதுக்கான தண்டனை உண்டு. நாங்க அவர் பிள்ளை தானே, ஆனா அவர் செஞ்ச பாவத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குது. அதுக்கு இல்லம்மா, அதுக்காக இப்படியா பண்ணுவானுவ? அதான் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதே வேற ஒரு குடும்பமா இருந்தா இன்னத்துக்கு எங்களை கொன்னு போட்டு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ வார்த்தையால ரெண்டு வார்த்தை திட்டுறாங்க, விடுங்க பரவாயில்ல. மற்றபடி நாங்க பாதுகாப்பா தானே இருக்கோம். இல்லம்மா அத்த பரவாயில்லத்த, என் தங்கச்சி சொல்றது சரிதான். எங்க அப்பா பண்ண வேண்டிய பாவத்தெல்லாம் பண்ணிட்டு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. என் கூட பண்ண அதுக்கு மேல சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க செஞ்ச பாவத்துக்கு நாங்க தண்டனை அனுப்பிக்கிறோம். அந்த ஒருத்தல அவங்களுக்கே இல்ல. இவங்க யாரு? இவங்க எதுக்கு எங்க மேல இறக்க பண்ணும்? இப்படி பார்த்தா இவங்க எங்க மேல பாதிக்கப்பட்டவங்க. இவங்க ஒண்ணு எங்க மேல இறக்கப்படணும்னு அவசியம் இல்ல. இல்லத்த, என்ன நீ அப்பாவும் பண்ண தப்புக்கு இந்த உலகத்துல மன்னிப்பே கிடையாது. இந்த குடும்பத்தாளுக்கு போய் தான் நாங்க இங்க இவ்வளவாது வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத்த உண்மை சொல்ல போனா எனக்கு எங்க அண்ணனையும் எங்க அப்பனையும் பார்த்தா பழி வாங்கணும்னு தோணுது. ஏன்னா எங்க அம்மா சாவுக்கு காரணம் எங்க அம்மா இயற்கையில தான் செத்தாங்க. ஆனாலும் அந்த இயற்கை சாவுக்கும் எங்க அப்பனையும் எங்க அண்ணனும் ஒரு காரணங்கும் போது எனக்கே பழி வாங்கணும்னு தோணும் போது பெத்த புள்ளைய சீரழிச்சு அவரை குத்துயிரும் கோளையுமா கொன்னு போட்டுட்டு இருக்க சொத்து சுகத்தெல்லாம் சுட்டிட்டு ஒண்ணு எங்க அப்பனையும் எங்க அண்ணனும் எந்த யுத்தத்தை மன்னிக்கலாம் சொல்லுங்க? அதெல்லாம் சரிதாமா. நீ எங்க அப்பனை பழி வாங்க தான் தேடிக்கிட்டு இருக்க. அது தெரியாம இவனுங்க வேற ஒரு வயசு வித்தியாசம் வேண்டாம் பேசுறதுக்கும். சான் பேசிட்டா கூட பரவாயில்ல, இந்த ரெண்டு பேரும் எதுக்கு பேசிட்டு போறானுவ? ஏக்கா கவின் பையன் அதுக்கு மேல அவன் இதுக்கு மேல கண்ணுல காணோட வந்தா பாத்துக்கங்க. இவனுக்கு முடிவு கட்டியாங்க. திங்கிறதுக்கு இங்க தானே வரணும். ஏக்கா மெயின் டிபார்ட்மெண்ட் நம்ம கையில தான் இருக்குது, அது இவ கையில தான் இருக்குது. இங்க பாருங்க, திங்கிற சோத்துல கை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா மாறுவானுங்க. நம்ம ரெண்டே மட்டும் பிளான போட்டு எதுக்கு? பிளான் போட வேண்டிய அவ்வளவு ரெண்டரும் ஒத்துழைக்கணும் இல்ல? எங்க பாரு ஒரே ஒரு கேள்விதான், ஜான விரும்புதியா விரும்பலையா? அத்தை ரொம்ப பிடிக்கும். அது நீ அளவுல தெரியுது. இந்த சாம்பலுக்கு பொண்ணே கிடைக்காம இருந்தது, பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் பண்ற வீம்பு. ஐயா அத்தை அவங்களை திட்டாதீங்க அத்தை, தப்ப ஏன் மேலதானத்த. இப்படி நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் முரட்டு பயில்வதான் வந்து பூசணா அமைதானுவன். என்னத்த சொல்ல? இங்க பாரு, உனக்கு சாம்பிள் சேர்ந்து வரணும் ஆசை இருக்குல்ல, அதேதான் என்கிட்ட பேசவே மாட்டேக்காவல. எனக்கு கண்டாலே எரிஞ்சு விழுறாங்களே. இப்ப ஆளு அன்னைக்கே அவங்கிட்ட சொல்லி இருக்கணும், நீயும் தப்பு பண்ணிட்ட. சரி, முஞ்சி போய் பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இதுல கவலைத்த மகராசி ராணி பய உள்ளதான்.
அந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் இல்ல, நடுசுல அது பாட்டுல தண்ணீர் விட்டு போட்டு தனியா பிரயாணம் பண்ணிட்டு போகுது. அவளை மருமகள் லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது, துவர பொண்டாட்டி லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது. அவளை விடும், செவ்வாய் எப்படி நம்ம கூட சேர்ந்துக்கிடுவா. நீங்க பாருங்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க சரியா? சோறு பொங்கி கொடுக்கும் போது இனி ருசியெல்லாம் நீங்க ஒருத்தரும் பொங்கி கொடுக்க வேண்டாம், கேட்டீங்களா? ருசி சாப்பிட மாட்டாளே. ஆமா, இல்லட்டா பிச்சுக்கிட்டு தின்றுவா. அவளுக்கு தானே தனியா ஏதாவது செஞ்சு வைக்க கொடுங்க. ஆனா இந்த பையனுக்கு ருசியா மட்டும் சமைச்சு கொடுக்காதீங்க, சொன்னா கேளுங்க. சோத்துல கை வச்சாதான் நம்ம வலிக்கு வருவான்னு பார்த்துக்க. அவனை அடிச்சாலும் பிடிச்சாலும் கரெக்டத்துக்கு ருசியை சொத்த கொடுத்தியல்ல, அதான் வாய் பொறுப்புல பேசிட்டு போறான் இந்த பையவரு. அப்பதான் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு தூங்கினான். அவன் தங்கச்சி தான் வச்சு கொடுத்தா. ஆனா இப்ப எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? இதுக்கெல்லாம் சேர்த்துச்சு நாம எல்லாம் சேர்ந்து ஆப்பு வைக்கணும். அத்தை அத்தையா ஏக்கா, இவ சரிப்பட்டு வர மாட்டா. நாளைக்கு எவ்வளவு வாய்க்கு ருசியை சமைச்சு கொடுத்தியே. நீங்க பாருங்க, அவன் ஒண்ணு வாய்க்கு ருசியை சமைச்சு கொடுக்கலன்னா ஏன் சமைச்சு கொடுக்கலன்னு கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. அதான் சரி, நாளைக்கு உப்பு இருக்க கூடாது, உரைப்பு இருக்க கூடாது. சொல்லுது புரியுதா? திட்டாவண்ணா, திட்டத்துக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க. திருப்பி கேளு, என்ன இருக்கு திட்டத்தியா, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேளு. ஏண்டா வேண்டாம், அவனை கேட்க மாட்டானுவ. அதுல இந்த சாரன் போய் கேட்கவே மாட்டான். அதுல ஒண்ணு தெரியுமா, அவனுக்கு பசியை தாங்கிடவே முடியாது பத்துக்க. கரெக்ட் வந்து நிப்பான். ஆனா சப்பு சப்பு இல்லாம வச்சு கொடுத்துருங்க சரியா? அது வந்து இல்லக்கா, இல்ல இது சரிப்பட்டு வராதுக்கா, இது சரிப்பட்டு வராது. கடைசி வரைக்கும் அந்த மோனிட்டு அந்த பையன் திட்டு வாங்கிட்டு தான் கிடக்க போறான். நேத்து பிறந்த பையன் அவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல? இங்க பாரு, நான் சொல்லதை கேளு. வாய் குருசியா சமைச்சு கொடுக்காதீங்க, புரியுதா? சரிங்க. அவனெல்லாம் வலிக்கு வரணும், புரியுதா? அதான் சரி. யார் ருசியா இல்லைன்னு கேட்டா எந்த முகர கட்டி வச்சுட்டு கேட்பான்னு கேட்கேன். அவன் பேசின வச்சுக்கு எப்படி வந்து கேட்பான்னு கேட்கேன். இல்லக்கா, இவளுக்குல சாமர்த்தியம் பத்தாது. ஊமை மாதிரி இருந்து காயத்தை நடத்துவாளுவல. என்னத்த சொல்ல, இப்புள்ள பையலுக்கு காரச்சுவமே பத்த மாட்டேங்குதுக்கா. காரச்சுவம்லாம் இல்ல, பையலுக்கு ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு. அதுதான் இப்படி சீரழிதாள்வ, வேற ஒண்ணு இல்ல. அப்ப எல்லாம் தெரிஞ்ச நாம எதுவுமே தெரியாத மாதிரி இருப்போம். அதனால நம்ம விட்ட ஆம்பளைக்கெல்லாம் இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சு இஷ்டத்துக்கு ஆடும். நாம எப்ப ஆப்பு வைக்கணுமோ அப்ப ஆப்பு வச்சிருவோம். ஆனா இப்பல பெவலில் எப்படி தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும் 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 தெரியும்னு சொன்னாலே எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் அவன் வேலையை கட்டிட்டு போறானுவ. இங்க பாரவி, தெரியும்னு சொல்லதை விட தெரியாதுன்னு சொல்லி பாரு, மவுசு அதிகம். ஆமா, ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கணும். அது வரைக்கும் தான் அவங்க பிடி நம்ம கையில. இதுதான் அந்த காலத்து கிளை மாறலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். அதனாலதான் கடைசி வரைக்கும் பொத்துனாப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்பள்ள பிள்ளைகள் இருக்குது வேலை. அந்த காலத்துல நீங்க சண்டையே போட மாட்டீங்களாங்க? யாரு சொன்னா சண்டையா? ஆனா அடிப்படிலாம் உங்களை மாதிரிலாம் போட மாட்டோம். நேர துணிமையெல்லாம் எடுத்து வைப்பேன். எங்க அம்மா வீட்டை பக்கம் நான் போயிடுவேன் பார்த்துக்க. அந்த பிரிவு தான் நாங்க அவளுக்கு கொடுக்குற தண்டனை. பைய ஒளி 2 நாள் பல்ல கடிச்சிட்டு இருக்கும், 3ஆம் நாள் முக்கி முடங்கிக்கிட்டு வரும். 4ஆவது நாள் தலாணி கட்டி தூங்கும், 5ஆவது நாள் தலைகில நின்று தூங்கி பார்க்கும், தூக்கம் வராது. 6ஆவது நாள் அடிச்சு புரண்டு எங்க அம்மா வீட்டுக்கு வரும். இதுதான் நாங்க கொடுத்த தண்டனை. வாய் வார்த்தையும் கிடையாது, அடிபடியும் கிடையாது. இதுதான் சண்டை. இப்போ பிள்ளைகளுக்கு வாயும் அதிகம், சண்டையும் அதிகம். அகிலிய பேசவும் செய்ய வேண்டியது, திட்டும் வாங்க வேண்டியது. பிறகு 2 சஞ்சமா நின்னா 2 ஈக்குவலா தான் நிக்கும். அப்ப எப்படி உங்க அருமை அவளுக்கு தெரியும்? தெரியாதுன்னு சொன்னாதான் இறங்கி வருவானுங்க யாரா இருந்தாலும். நல்லா யோசிச்சு பாராவி. நீ பைந்தவங்கலியா இருக்கிற வரைக்கும் இந்த சாண போய் உன்னை பார்த்து இறக்கம் தான் பட்டான். எப்ப நீ கொஞ்சம் சுதாரிப்பா பேச ஆரம்பிச்சியா, அப்ப இனி அவ பாத்துக்கிடுவானே தெனாவட்டா போறான். இதுதான் வித்தியாசம், பாத்துக்க. இதான் வித்தியாசமா? அப்படின்னா புருஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? இந்த பின்னாடி நிக்கவல இவ எவ்வளவு படிச்சிருக்காவன்னு உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்காவளா? அதுதான் அவ சாமர்த்தியம். அதனால இன்ன வரைக்கும் பொத்துனாப்புல வீட்டுல அழகோல லாந்திக்கிட்டு இருக்காவ. அந்த காலத்துல 2 டிகிரி முடிச்ச ஆளு. நான் ஒரே ஒரு டிகிரி தான் முடிச்சேன். எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிட்டேன். இது வரைக்கும் காலேஜுக்கு வீட்டுக்கு லோலோட அழைச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிட்டதுனால வேற ஒண்ணு இல்ல, கொழுப்பு. எனக்கு இவில மாதிரி தான் இருக்குடா. ஆனா இனி நினைச்சாலும் இருக்க முடியாது. ஆமா, அதுதான் விதிக்குது. அப்பா, நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். நான் வரட்டா? பத்தி எகத்தலத்தை நிஜமாதான் கோடு கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டும். இவைய இழுத்து மூடிட்டு சுகமா தூங்குவேன். நான் அப்ப கூட எந்திரிச்சு பரப்பிட்டு குளிச்சு காலேஜுக்கு போவேன். எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியுன்னு காட்டிக்கிட்டதுனால என் தலையில நானே மணலி போட்டுக்கிட்டேன். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுதுல? அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழம்பு ஏன் உப்பே இல்லைன்னு கேட்டா, ஐயோ தெரியாம போடல இருங்க அப்படின்னு நடிக்கணும். சரின்னு உப்பே இல்லைன்னு சொன்னா உப்பு அள்ளி கொட்டானும். இங்க பாரு, இந்த விட்டு பயில் வேற நிதானமான உரைப்பு தான் திம்பானுவேன். சும்மா உரைப்ப அள்ளி போடுங்க, கோவம் வரட்டும். அது சரியில்லை அப்படின்னு நடிச்சிருங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது நடிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணுனா பண்ணு, சொல்லுதம்ல தைரியம், இதெல்லாம் பண்ணு. கூட நாங்க நிக்கோம்ல. சரி நீங்க உள்ள போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது. தூங்குற மாதிரி நடிக்க, தூங்குற மாதிரி நீங்க உள்ள போங்க, நான் வரேன். எனக்கும் வேலை இருக்குது, நானும் வரேன்.
என்னக்கா நம்மளால இதெல்லாம் முடியுமா என்ன? முடியுமா? எப்படி? முயற்சி தான் பண்ணி பாப்போமே. அப்போ காலையில இட்லில இருந்து ஆரம்பிச்சிருவோமா? நான்வெஜ் தான் இந்த வீட்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாம்பார் பிடிக்காது, அப்ப சாம்பார் வச்சிருவோம். சட்னி பிடிக்காது, கட்டாயமா தேங்காய் சட்னி வச்சிருவோம். அத நம்ம கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது. அத நம்ம கிட்ட யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்களே. திட்டினா திட்டிட்டு போட்டோம், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவோம். எப்படி? பயமா தான் இருக்கு, பாத்துக்கிடுவோம். பயம் இல்லாம இருக்குமா? பயம்லாம் இருக்குது, முயற்சி பண்ணி பாப்போம். சரிக்கா, நான் சாம்பாருக்கு பருப்பாவிய போடுறேன். சரி, நான் சட்னி அரைக்க. நான் இட்லிய கல்லு மாதிரி அவிச்சு வைக்க. கல்லு மாதிரி அவிச்சு என்ன பண்ண போற? கொஞ்சம் உளுந்து மாவு இருக்குது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். வடை போடலான்னு. வடையை கேன்சலி உள்ள தட்டி கல்லாக்குற இட்லிய. ஆனா யாருக்கு கொடுக்குமோ இல்லையோ, இந்த சாரன் பயிலுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஐயோ, ஆமாமா, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆமாமா, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஐயோ, கடுத்த கோத்துல நிக்கும் போலுக்கு. சரி, தூங்கிடுவான். அதே காஃபி ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? என்கிட்ட பேசி பல நாள் ஆகுது, பேசவே மாட்டேங்கிறாரு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? ஏய் கவின், வண்டி எடுத்து கிளம்பல. என்னங்க என்னங்க? ஏய் சாரன், ஏய் என்ன வச்சு வண்டி எடுக்கடா, கிளம்புடா. ஏய் கச்சா வீஸ்க்கு சீக்கிரம் கிளம்புடா, சீக்கிரம்டா. என்னங்க, வேற போக வேண்டாம். ஏதாவது சாப்பிட்டுட்டு போறீங்களா? நான் போய் எடுத்துட்டு வரட்டா? பேசவே மாட்டீங்களா? ஏங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குங்க. சரி, என் கையால சாப்பிட வேண்டாம், நான் எடுத்து வைக்க. சாப்பிட்டுட்டு அது போங்களேன். நீங்க தான் வெளியில எதுவும் சாப்பிட மாட்டீங்களே, சொன்னா கேளுங்க. வீட்டுல சாப்பாடு செய்யலனா வெளியில சாப்பிடல தப்பே இல்லை. ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடணும் இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன். இப்படி சொல்லிட்டு போறாரு. என்னங்க? இப்ப என்ன நேசிக்கீங்க? நான் 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா என்ன இதே மாதிரி நேசிப்பீங்களா? 60 வயசுலயும் நீ இதே சட்டை பண்ணுவியா? அப்ப என் சேட்டை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சத்தியமா அதுலதான் ஒரு போதையே இருக்கு. போதையா? ஆமாடி, நீ நார்மலா இருந்தா கூட எனக்கு எதுவுமே தோணாது. அப்போ அப்ப என்ன, நீ உன் வாழ்த்துறத பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் இவ்வளோ துருன்னு வரால. இவளை ஏதாவது பண்ணணும்னு அப்பதாண்டி தோணும். அப்பதான் ஊரை விட்டு ஆசைலாம் வரும். அந்த துருன்னு வர்ற அந்த வாயி, கண்ணை உருட்டி உருட்டி பேசுற விதம், கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி கை காலை வச்சுக்கிட்டு துருன்னு அங்கேயும் வருவ பாரு. நிஜமா தாண்டி கொள்ள கத்திரிக்காய் பண்ற சேட்டை நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கும். அப்பவுமே அதே இடத்துல தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கும். ஆனா சுத்தி யாராவது இருப்பாங்களா, அதனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி யாருமே இல்லாத நேரம் அப்படி எல்லாத்த தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். நினைச்சாலே அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். சத்தியமா தாண்டி என்ன சேட்டை பண்றான். சேட்டக்காரி. அதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? சத்தியமா உன்னை முத பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதானே. எப்படி சேபா பப்ஸ் தாகமா இருக்கட்டி தங்கியா நச்சு கடையில இருக்கு பாரு பப்ஸ், அப்படி நீ பேசுவ பாரு. தெரியும், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்குமே உடனே அதே கடையில போய் வாங்கி சாப்பிடணும் ஆசை வந்துடும். அந்த அளவுக்கு நீ பேசுவடி. அப்படிதான் கொஞ்சமா உன்னை ரசிக்க ஆரம்பிச்சேன். எல்லா இடத்துலயும் நீயா இருப்ப, யாருக்காவும் நடிக்க மாட்டேன். அதுதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. நான் படிக்கும் போது நிறைய பிள்ளைங்களை பார்த்திருக்கேன். காலேஜ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, அதே பஸ் ஸ்டாண்டுக்கு போனா வேற மாதிரி இருப்பாங்க, அதே வீடுகளுக்கு போனா வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க இதானே நிதானிக்கவே முடியாது. அப்ப எல்லா பிள்ளையும் நோட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் எல்லா பசங்களும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்லடி, பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி இருக்கியோ அப்படிதான் காலேஜ்ல இருப்ப, காலேஜ்ல எப்படி இருப்பியோ அப்படியேதான் வீட்டுல இருப்ப. அப்பதான் உனக்கு கொக்கி போட்டு தூக்குனேன். எப்பவும் ஒரே மாதிரி இருக்க, இவதாண்டா உனக்கு பொண்டாட்டின்னு. நான் கூட 4-5 பசங்க எல்லாம் வந்தா நடிச்சுக்கிட்டு போவேனே. ஆனா நீ நடிக்கணும் அது தனியா தெரியும் பாத்துக்க. தெரியும், நடிக்க தெரியாம கொண்டாட்டிக்கிட்டே போவேன், அதுவும் தெரியும். மட்டும் வேண்டாம். ஓய், தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தாலே இன்னைக்கு நான் உங்களை கதை சொல்லி தூங்க வைக்கேன் பாருங்களேன். கதை சொல்லி ஏற்கனவே 4 மணி ஆயிடுச்சு, வேண்டாண்டி. நான் கதை சொல்லி தான் தூங்க வைப்பேன்.
வேண்டாம் மட்டும் என்ன விடவ போற சொல்லு சொல்லு. ஏங்க நீங்க ரொம்ப சலிச்சுக்கிட்டீங்க. கதையா உன் கதை தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நீ சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்துடணும். ஓகே குரங்கு போய் கரெக்டா அதுல வந்து நிக்கும். ஒண்ணு கொடுத்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் கதையை சொல்ல முடியாது, அதெல்லாம் வேண்டாம். சொல்லி முடிச்சுட்டு நான் தருவேன். ரொம்ப உசாராயிட்டு போல இருக்கு. இல்ல இல்ல ஒண்ணு கொடுத்துட்டு நீ எத்தனை நாள் கழிச்சு நான் கேட்டுட்டே இருப்பேன். முடியாது. அது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கதை சொல்லணும். சரி நீ கொடுக்க நான் கொடுத்துட்டா. வேண்டாம். நான் கொடுத்தாலும் நீங்க கொடுத்தாலும் ஒரே கணக்குல தான் வரும். வேண்டாம். இல்ல ஒண்ணே ஒண்ணு. ஓகே வேண்டாம். வேண்டாம் போற முடியாது. வேண்டாம். சோதிச்சாதடி சோதிச்சாத. நான் கதை சொல்ல போறேன். சரி. ஏங்க ஒரு ஊர்ல ஒரு காட்டுல ஒரு குரங்கு ஒரு சிங்கம் ஒரு புலி அப்படின்னு எல்லாம் இருந்துச்சா. காட்டுல எல்லாம் ஒண்ணு இருந்திருக்கு. ஏங்க அந்த கதையே அப்படிதாங்க. சரி சரி நீ சொல்லு. அப்போ அந்த சிங்கத்துக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துட்டான். அங்கதான் காட்டுல எல்லாம் ஒண்ணு தானே இருக்குது. கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. இது யாருன்னு கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஓ சரி கடைசியில அந்த சிங்கத்துக்கு கல்யாணம் முடிஞ்சதா இல்லையா. ஏங்க அதுதான் கதையே. அங்கதான் சுவாரஸ்யமே இருக்குது. எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு பக்கத்து காட்டுக்கு போவதுக்கு முடிவு பண்ணிச்சுதான். சரி. அந்த காட்டுலயும் ஒரு புலி ஒரு ஆடு ஒரு மானை இப்படிதான் ஒண்ணு ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்துச்சான். புரிஞ்சு பாச்சு. இந்த காட்டுல இருக்கதெல்லாம் ஆம்பளை, அந்த காட்டுல இருக்கதெல்லாம் பொம்பளை. சரியா? இல்ல தப்பு. அட்டியே கடிச்சு தின்னு பத்துக்க. பேச அழக பாரு. அப்போ நீங்களே சொல்லிட்டு அப்புறம் நான் கதை சொன்ன மாதிரி இருக்காதுல்ல. அப்ப அதான் விடையா? எல்லா கதைக்கு நீங்களே பதில் சொல்லிட்டா. அடியே எடை சொல்லிட்டு நீ கதையா ஆரம்பிச்ச. அது நீ வேற மாதிரி சொல்லிருக்கலாம். எங்க தெருப்பிள்ளைல இப்படிதானே சொல்லி கொடுத்துச்சு. அப்ப கூட நீ கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சேன். ஜெபதான் கண்டுபிடிக்க முடியாம அலைஞ்சா. ஆனா அந்த சொல்லி கொடுத்த பையன்ல அது இல்லவே இல்லைன்னு சாதிச்சுட்டா. எனக்கு ஒரே குழப்பம். அப்ப என்னதான் இருக்கும் அப்படின்னு. சரி காட்டுக்கங்க போச்சு. போய் ஜோடியா கூட்டிட்டு வந்து இப்போ 2 காடும் ஒரே காடாய் போச்சு. அப்படித்தானே? இந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? அடியே இது கதையில கோடிட்டு எடுத்து நிரப்புக. சரி இல்ல சொல்றீங்கல்ல. நான் எவ்வளவு அழகான கதை சொன்னேன். நீங்க சொல்லுங்க பாப்பா. நீ சொன்ன மெத்தட்லயே நான் ஒரு கதை சொல்றேன். ஆனா இதுக்கு ஒன்னால விட கண்டுபிடிக்க முடியாது. இந்த இசையால முடியும். சத்தியமா முடியாது. பார்க்கலாம். பார்க்கலாம். சரிடா. சொல்லுங்க. ஆனா அது கோடி கொடுக்கணும். அதானே கொடுக்காம விட மாட்டீங்களே. போதுமா போதுமா. சரி நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு நாட்டுல கட்டுக்கடங்காத காட்டு காளையாட்டும் ஒரு இளவரசர் இருந்தாரு. பயங்கர பராக்கிரமசாலி. 100 யானைகிட்டையும் அசால்ட்டா சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய திறமசாலி. அவருடைய உக்கிரமான சண்டை பேச்சை பார்த்து பல நாட்டு அரசர்கள் பின்வாங்கி போன கதையும் உண்டு. அந்த இளவரசனை எதிர்த்து இந்த நாட்டுல யாரும் சண்டை போட முடியல. அவ்வளவு பெரிய வீரன். அம்மாடியோ. இப்படிதான் மத்த நாட்டு அரசர்களும் அம்மாடியோ அவரா அப்படின்னு பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனாலும் அந்த இளவரசோட அப்பாவுக்கு எப்படியோ தான் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசை. நாடு நாடா தூது அனுப்புனாரு. தான் இளவரசனை கட்டிக்கிறதுக்கு யாருக்காவது விருப்பம்னா நீங்க வந்து இங்க வந்து பேசலான்னு எல்லா நாட்டுக்கும் தூது அனுப்புனாரு. ஏன் உள்ளூர்ல பொண்ணே இல்லையாங்க? அடே அவர் இளவரசர்ல. அப்போ சரி சார் மன்னா மத்த நாட்டு இளவரசிகளை தானே முடிக்க முடியும். அரசர் விட்டு பொண்ணு தானே முடிக்க முடியும். அதனால பல நாட்டுக்கு தூது அனுப்புனாரு அரசர். சரி. நல்ல வசீகரமான தோற்றம் நல்ல அழகு இருந்தும் எந்த நாட்டு இளவரசியும் அவர் கட்டிக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. காரணம் உக்கிரமான போர் பயிற்சி தான். அவன் கண்கள்ல எப்பவுமே கோபத்தின் அடையாளம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே எந்த இளவரசியுமே அவரை கட்டிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. என்னதான் இளவரசரா இருந்தாலும் பராக்கிரமசாலியாவே இருந்தாலும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற ஒரே ஒரு குறையினால பல நாட்டு இளவரசர்கள் மத்தியில இவர் கேலி கூத்தா மாறினாரு. நாடுல ஊருக்குள்ளயுமே எல்லாரும் இவரை பரியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. பல நாட்டு அரசர்களும் இத சபைகளை குத்தி காட்ட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய வீரனையும் சில சொற்கள் கோழையாக்குங்க. உதாரணமா எல்லாத்திலிருந்து பின்வாங்க ஆரம்பிச்சா அந்த இளவரசன். தன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த இளவரசியுமே முன் வரவில்லைன்னு அந்த இளவரசனுக்கு ஒரு தாழ் மனப்பான்மை வர ஆரம்பிச்சது. சோகத்தின் உச்சிக்கே போனான். அவங்க ஆட்சிக்கு இருக்கிற மக்கள் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமண நாள் நடந்து கொண்டிருந்துச்சு. அதே திருமணத்துக்கு இந்த இளவரசர் கூட போவாரு. ஆனா அவருக்கு கல்யாணம் முடியலங்கிற ஒரு குறை சபையிடையே ஒரு சலசலப்பு உண்டாக்குச்சு. அதனால பொது நிகழ்ச்சிகளுக்கு போத நிப்பாட்டினாரு. கேலி பேச்சுகளுக்கு ஆளானாரு.
ஒரு கல்யாணம் முடியலங்கிறது ஒரு குத்தமாங்க? அப்படி இல்லடி, உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கணும். கீழே இருக்கும்போது நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதே ஒரு ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன சின்ன சின்ன குறைகள் வரும்னு தான் தோணிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன குறையே பெருசாக்குவாங்க. கல்யாணங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். ஆனா அவர்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்கணுமே. அவர் பலத்தையே அவர் குறைய வச்சு வீழ்த்தி முடிச்சாங்க. போருக்கு போகாம வீட்லயே முடங்க ஆரம்பிச்சாரு. எந்த பயிற்சியும் அவர் செய்யவே இல்லை. அது ஒரு தாழ்வான பழமையும் அவருக்கு கொடுத்துட்டு, அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியான ஒரு இளவரசரு ஒத்த வார்த்தையினால எல்லாத்தையும் இழந்தாரு. இளவரசங்கிற பட்டத்தையும் இழந்தாரு. அவருடைய சித்தப்பா பையன் அந்த பதவியை எடுத்து நாட்டை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? வாரிசு இருந்தாதானே ஆட்சி பண்ண முடியும். வாரிசு இல்லாதவங்க ஆட்சி பண்ண முடியாதுன்னு அவரு ரெண்டாவது சொந்தமான அவரு சித்தப்பா பையன் அந்த ஆட்சி அதிகாரத்துல வந்தான். அவன் எதிர்பார்த்ததும் அதுதான். அதனாலே தான் சொந்தத்திலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படின்னா தனக்கு சீக்கிரம் வாரிசு வந்துரும்னு. சொல்ல போனா இதுவும் ஒரு வகை சூழ்ச்சிதான். சூழ்ச்சினால இளவரசர் வீழ்த்தப்பட்டாரு. இந்த அரியணை ஏறி இருக்க இந்த இளவரசன் சந்தோஷத்துல பூரிச்சு போய் இருந்தான். ஒட்டுமொத்த நாடும் தான் கைக்குள்ள வந்துட்டுங்கிற ஆணவத்துல ஆடுனான். ஒரு நாள் இளவரசரு சோகமா இனி இந்த நாட்டிலே இருக்க வேண்டாம், எங்கேயாவது போகலான்னு முடிவு பண்ணி தான் குதிரை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. நாட்டை விட்டு போன இளவரசரா போகாம ஒரு படை வீரன் மாதிரி போனாரு. ஏன் அப்படி? இளவரசன் தெரிஞ்சா ஏன் இளவரசா இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் முடியலையா அப்படி பண்ணி கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால ஒரு படைத்தலைவனா ஊரை விட்டு வெளியில போனாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல அழகு பதுமையா ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருந்தா. குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு வீதியில ஓடி விளையாண்டுட்டு இருந்தா. ஒன்னே மாதிரிதான், ரொம்ப குறும்புத்தனம் அவளுக்கு. ரொம்ப சுட்டித்தனமா குழந்தைத்தனமா வீதியில குழந்தைங்களோட குழந்தையா விளையாண்டுகிட்டு இருந்தா. சரி. இந்த இளவரசர் தூரத்துல இருந்து அந்த பொண்ணை கவனிச்சாரு. சரி. அந்த பொண்ணை தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டே நின்னா இளவரசர். சரி, அருகில் போய் பார்க்கலான்னு அருகில போவான். போன உடனே அவனுக்கு பேரதிர்ச்சியே காத்திருந்தது. அவ்வளோ பேரழகி. செஞ்சு வச்ச சிலை மாதிரி, சிற்பி அவள் செதுக்குன சிலை மாதிரி, எல்லாமே அவ்வளோ நேர்த்தியா செய்யப்பட்ட சிலை மாதிரி இருந்தா. அவள் கூந்தல் கார் மேகம் மாதிரி அந்த காத்துல அப்படியே ஆடிட்டு இருந்தது. ஒரு வினாடி அந்த இளவரசர் அப்படியே திகச்சு போனான். பாக்குறது சிலையா இல்ல உண்மையாவே ஒரு பொண்ணா இல்ல மிளகு சிலையா அப்படின்னு மை மறந்து அந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சான். அது வரைக்கும் பொண்ணுன்னா தெரியும், ஆனா ஒரு பொண்ணு இப்படிலாம் இருப்பாளான்னு அன்னைக்குதான் அந்த இளவரசன் உன்னிப்பா பார்த்தான். அவன் கண்களை பார்த்தான், அப்படியே சொக்கி போனான். இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லதுக்கு இந்த இளவரசனுக்கு தயக்கம். அவன் இப்ப இலவசம் இல்லையே, இப்போ படைத்தளவனும் கிடையாது, சாதாரண மக்கள் ஒரு பிரதிநிதி தானே. அந்த பொண்ணோ பேர் அழகியா இருக்கா, இப்படி தன்னை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற தயக்கம். அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு திரும்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்பதான் அந்த குரல், இளவரசரே கொஞ்சம் நில்லுங்க அப்படி வெடுவெடுத்து போனாரு இளவரசரு. இளவரசருக்கு தயக்கம். மெல்ல தயங்கி என்னன்னு கேட்டாரு. இந்த கொடியை கொஞ்சம் என் தலையில தூக்கி வைக்க முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இதுக்குதான் என்ன இளவரசன்னு கூப்பிட்டியா அப்படின்னு அவர் கேட்க, அப்ப அந்த பொண்ணு தெரிஞ்சு கூப்பிடலையா? சொல்லத கேளு. உடனே அந்த இளவரசர் கேட்டாரு, அப்ப இதுக்காக என்ன இளவரசன்னு கூப்பிட்ட அப்படின்னு. உங்களோட நேர்மையை பார்த்துதான் இளவரசன்னு கூப்பிட்டேன்னு. திரும்பவும் அந்த இளவரசர் கேட்டா, எப்படி சொல்ற அப்படின்னு. இதே வீதியில தான் நான் நடந்து வந்தேன். இந்த வீதியில் ஆண்கள்லாம் என்னை வெறிக்க பார்த்தாங்க. ஆனா நீங்க மட்டும் அப்படியே திரும்பி போயிட்டீங்க. ஒரு இளவரசனுக்கான அத்தனை தகுதி உள்ள ஒரு ஆளா உங்களை பார்த்தேன். அதனாலதான் உங்களை இளவரசன்னு கூப்பிட்டேன். நீங்க இளவரசரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுது. இந்த ஒத்த வார்த்தை நேர அரண்மனைக்குள்ள போனாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் தான் உங்களோட அடுத்த அரசர் அப்படின்னு கம்பீரமா அறிக்கை விட்டாரு. அதாவது ஒரு ஆணுக்கு தேவை நம்பிக்கையான வார்த்தை. அது ஒரு பொண்ணு தனக்கு துணையா வர பரவா கொடுக்கும் போது எப்பேற்பட்ட ஆணும் வீரனா மாறுவான். அந்த வார்த்தை தான் அவனை தைரியத்தை கொடுத்தது. அங்க கூடியிருந்த அத்தனை ஜனங்களும் கை கொட்டி சிரிச்சாங்க. கல்யாணமா உமக்கா, ஊரை விட்டு ஓடி போன உமக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சா? யாரையோ ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்தா இந்த நாடும் நாட்டு மக்களும் ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு கை கொட்டி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதைக்கு அரசனா இருந்த அவருடைய சித்தப்பா பையனும் கை கொட்டி சிரிச்சான். ஆனாலும் இந்த இளவரசன் விடல. நான் தான் உங்களுடைய அடுத்த அரசன் அப்படின்னு கம்பீரமா சொன்னான். மக்களுடைய சிரிப்பு சத்தம் அலைக்கடல் மாதிரி அப்படியே ஆர்ப்பரிச்சுட்டே இருந்தது. இளவரசன் தளரல. நான் தான் உங்களுடைய அடுத்த அரசன் அப்படின்னு இன்னும் கத்தி சொல்லிக்கிட்டே இருந்தான்.
அலைக்கடல் மாதிரி ஆர்ப்பரிச்சு சிரிச்சு கொண்ட மக்களே ஒரு நொடி அப்படியே அமைதலானாங்க. காரணம், அந்த பொண்ணு அங்க வந்து நின்னா. அந்த மக்கள் முன்னாடி அந்த பொண்ணு வந்து நின்ன நேரம் ஒட்டுமொத்த நாடும் அப்படி சம்பிச்சு போச்சுதே. அப்போதைக்கு அரசனா இருந்த அந்த அரசனும் அப்படி மெய் மறந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணு இப்ப பேச ஆரம்பிச்சா. எல்லாரும் சிரிச்சு முடிச்சாச்சா? சிரிக்காதவங்க சீக்கிரம் சிரிச்சு முடிச்சிருங்க அப்படின்னு கம்பீரமா பேசினான். சத்தியமா இந்த இளவரசன் கூட ஒரு நொடி திகைச்சு போனான். ஏன்னா குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு இவ்வளவு கம்பீரமா பேச முடியுமான்னு அந்த இளவரசன் கூட ஒரு நொடி அப்படி சம்பிச்சுதான் போனான். அப்ப அந்த பொண்ணு அங்க வரும்னு அந்த இளவரசன் எதிர்பார்க்கலையா? காதல் கொண்டான். அந்த நம்பிக்கையில தான் திரும்பி போனான். அந்த பொண்ணுகிட்ட அந்த காதலி சொல்லல, அந்த பொண்ணை அழைச்சுக்கிட்டும் போகல. அவன் கண்கள்ல உண்மையான காதல் தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையில திரும்பினான். காதலுக்கு வலிமை உண்டு, உண்மையான காதலுக்கு சக்தி உண்டு. அந்த பொண்ணு எல்லாரும் சிரிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. மக்கள் அப்படியே அமைதியிலானாங்க. அந்த பொண்ணு தான் தலையில இந்த ஒரு குண்டூசி எடுத்து அப்படியே தரையில போட்டா. அது சத்தம் கேட்டுச்சு. ஓ, இது அந்த கதையா? அந்த குண்டூசி கூட விழுந்தா கூட சத்தம் கேட்க கூடாதுன்னு சொன்னது இப்படிதான் வந்துச்சா? ஆமாடி வாலு, முத சொல்ல விடு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த குண்டூசி எடுத்து கீழே போட்டான். சவுண்ட் கேட்டது. இப்போ பேச ஆரம்பிச்சா. கம்பீரமா பேசினான். என் நாட்டின் இளவரசி நான், உங்கள் நாட்டு இளவரசரின் வருங்கால மனைவி நான், மைதிலி. அந்த பேரை கேட்ட உடனே மக்கள் அங்கங்க ஓட ஆரம்பிச்சாங்க. அவ மத்த நாட்டு இளவரசர்களால் தேடப்படுற ஒரு பேரழகி. இந்த பேரழகிய மனம் முடிக்கிறதுக்காக, இந்த பேரழகிய எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்காக எல்லா நாட்டு இளவரசர்களும் மேலும் மேலும் படையெடுத்து அந்த நாட்டையே சுக்கு நூறாக்குனாங்க. இந்த பேரழகி ஒரு அரசருடைய பொண்ணு. இவ அழகுனாலே அந்த நாடே அழிக்கப்பட்டது. தன்னுடைய பேரழகுனால அரசவை, தன்னுடைய நாடு எல்லாத்தையும் இழந்த ஒரு பேரழகி. சொல்ல போனா துயரத்தின் பேரழகி. மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பேரழகி. பல நாட்டு அரசர்கள் இளவரசர்களின் திக்குமுடாட வைத்த ஒரு பேரழகி தானா முன் வந்து நான் இந்த இளவரசருடைய மனைவின்னு சொன்னது மக்களுடைய ஒரு பயத்தையும் ஒரு திகிலையும் கொடுத்தது. ஏன்னா நிச்சயமா பல நாட்டு அரசர்கள் இங்க படையெடுத்து வருவாங்களே, நம்ம நாடும் அழிஞ்சு போயிருங்கிற பயத்துல எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த இளவரசர் அந்த பேரழகி பக்கத்துல வந்து, நீ நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு நாட்டு இளவரசரை கல்யாணம் பண்ணியிருந்தனா இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு மகாராணியா வாழ்ந்திருக்கலாம், உன் நாடும் தப்பிச்சிருக்கோம், நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாரு. அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, பேரழகியா இருந்தாலும் எனக்கும் மனம் உண்டு. என்னை மனமுடிக்க வந்த அத்தனை பேரரசர்களும் இளவரசர்களும் என் அழிந்து போற உடலையும் என் உடல் கட்டமைப்பை தான் பார்த்தாங்களே தவிர யாருமே என் மனசை பார்க்கல. அவங்கள நான் திருமணம் செஞ்சா மகாராணியா வாழுவேன். ஆனா எனக்கு அடுத்து அவங்க இன்னும் பல ராணிகளை மனம் முடிப்பாங்க. 100ல ஒரு மகாராணியா நான் வாழணும். நான் எவ்வளவு பேரழகியா இருந்தாலும் 1000ல ஒருத்தியா வாழணும். 100ல ஒரு மகாராணியா நான் வாழணும். எனக்கு அது பிடிக்கல. ஏன் அப்படி சொன்னா? அந்த காலத்துல ராஜாக்கள் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம். 100ல ஒருத்தியா நான் இருக்க விரும்பல. எனக்குன்னு வரவரு எனக்குன்னு இருக்கணும். நான் அவருக்குன்னு இருக்கணும். இந்த உடலும் அழகும் அவரு ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமாகணும். அவருடைய அன்பும் காதலும் எனக்கும் மட்டும் சொந்தமா இருக்கணும். அவருடைய அன்பும் காதலையும் பல பெண்களுக்கு பிரிச்சு கொடுத்து அதுல நான் வாழ விரும்பல. பேரழகியா இருந்தாலும் நாட்டின் இளவரசியா இருந்தாலும் நான் ஒரு பெண்ணுங்கிறதையே எல்லாரும் எனக்கு மறந்துட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அது சரி, எல்லாம் சரிதான், அப்ப எப்படி என்ன தேர்ந்தெடுத்த அப்படின்னு. உங்களிடத்திலிருந்தும் எனக்கு ஒரு தூது வந்தது. என்னை மனமுடிக்க நீங்க தயாரா என்று. நானும் மறுக்கணம் கடிதம் அனுப்பினேன், எனக்கு உங்களை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை என்று. இது வழக்கமா என்னை மனமுடிக்க வர அத்தனை இளவரசர்களுக்கும் அரசர்களுக்கும் நான் எழுதும் கடிதம் தான். வழக்கமாக தான் உங்களுக்கும் நான் அனுப்பினேன். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை உங்களிடமிருந்து மறுகணம் ஒரு கடிதம் வரும் என்று. அதில் உங்கள் விருப்பம் போல் மனமுடித்து சந்தோஷமாக வாழுங்கள் அப்படின்னு நீங்கள் லெட்டர் எழுதியிருந்தீங்க. அப்போதே நான் முடிவு செய்தேன் உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று. இதே மற்ற நாட்டு இளவரசர்களும் அரசர்களும் சரி, எங்கள் நாட்டின் மீது போர் தொடுப்பார்கள். என் தந்தையை என் கண் முன்னாடியே கொன்று போட்டார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொண்டு அவள் நன்றாக வாழ வேண்டும் என்று எனக்கு வாழ்த்தே கடிதம் அனுப்பினீர்கள். அது மட்டும் இல்ல, நான் உங்கள் நாட்டிற்கு வந்து பல மாதங்கள் ஆகிறது. நான் உங்களை தினம் தினம் கண்காணித்துக் கொண்டே இருந்தேன். நீங்கள் நினைத்திருந்தால் எந்த பெண்ணையும் வலுக்கட்டாயமாக கூட திருமணம் செய்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு செயலை செய்யவில்லை. நீங்கள் வீரன் தான், முரடன் தான். ஆனாலும் ஒரு பெண்ணிடம் உங்கள் வீரத்தை காட்டவே இல்லை. அந்த இளவரசி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தன் கழுத்துல இந்த மாலை எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல போட்டு, இன்று முதல் இந்த நாட்டின் இளவரசி இந்த மைதிலி, இனி எந்த நாட்டு இளவரசன் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார் என்று நானும் பார்க்கிறேன் அப்படின்னு கம்பீரமா சந்தோஷமா சொன்ன அந்த இளவரசர். நிம்மதி பெருமூச்சு விட்டா அந்த பேரழகி. அவன் கையை ஈர்க்க பிடிச்சுக்கிட்டான். நம்பிக்கையில் அவன் கையை பிடித்து வெகு தூர பயணம் சென்றான். இல்ல, கதையெல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுப்பீங்களான்னு கேக்குறேன். ஏண்டி? நிஜமாதான்
அந்த கடையில வந்த இளவரசர் நீங்க தானே? அப்பெல்லாம் இல்லடி. இல்ல, நீங்க வீரன் தான், சஞ்சீர் தான், ரவுடி பை தான். இந்த ஊர்ல என்னை விட எவ்வளவோ அழகான பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கே தெரியும். படிப்புலயும் சரி, அந்தஸ்துலயும் சரி, எல்லாரும் நிறைய இருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன தானே பிடிச்சது? நீங்க நினைச்சிருந்தா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். என்ன தேடி வரணும்னு அவசியம் இருந்திருக்காதுல்ல. அடியே என் அழகு பொண்டாட்டி, எனக்கு ஒண்ணு தாண்டி பிடிச்சது. முரட்டு பை. மட்டு 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 முட்டு 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 முட்டு. அப்போ இன்னைக்கு முட்டு முட்டு உண்டு. அப்போ சரி. இனி வேற எந்த பேரையிலேக்கு வந்தாலும் நீங்க அவளை பார்க்க மாட்டீங்கல்ல. பொண்ணு பத்துக்க, உன் அழகுக்கு முன்னாடி எந்த பேரழைக்கு வந்தாலும் ஒன்னும் நசிக்க முடியாது. அழகி மட்டும் இல்லடி, அதுதான் வேற ஒரு ஃபீலிங். உன்னை எனக்கு சொல்லத்துல என்ன செய்கல கட்டிடட்டா. குரங்கு குரங்கு. அந்த குரங்கண்டி அந்த வார்த்தை தான் நான் விழுந்தேன். என் வழியை நான் எடுத்து பார்க்க மாட்டேன். அதே மாதிரி உன்னை யாரையும் பார்க்க விட மாட்டேன். எனக்கு மட்டும் தாண்டி. ஐ லவ் யூ டே. I love you. ஐ லவ் யூ போதும். இனி மட்டும் மட்டும் ஓகே.